அயோத்தியா காண்டம் சாப்டர் 32. ராமன் பிராமணர்கள்கிட்டலாம் உத்தரவு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் வனத்துக்கு போக ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னார். ராமன் பிராமணாளுக்கெல்லாம் தானம் கொடுக்க போறார், தன்னையும் காட்டுக்கு அழைச்சுன்னு போக சம்மதிச்சுட்டாருன்னு லக்ஷ்மணன் ரொம்ப 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 சந்தோஷப்படுறார். அப்புறமா சுயக்ஜருடைய வீட்டுக்கு போய், ஏன்னா அங்க போய் கூட்டுன்னு வர சொல்லியிருக்காரு இல்லையா ராமன், அதனால அவர் வீட்டுக்கு போய் அக்னிஹோத்திர சாலையில சுயக்ஜரை பார்த்தார். பார்த்துட்டு லோகத்துல யாரும் பண்ணாத காரியத்தை செஞ்ச எங்க அண்ணா ராமனுடைய வீட்டுக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் கூப்பிடுறாரு. சுயக்ஜர் தான் செய்ய வேண்டிய அந்த அக்னிஹோத்திர வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு ராமனுடைய அந்தப்புறத்துக்கு லக்ஷ்மணனோட கிளம்பி வரார். மகா ஞானியான அந்த சுயக்ஜரை பார்த்துட்டு ராமனும் சீதையும் எழுந்து நின்னுண்டு வணங்கி ஒரு ஹோம அக்னிய உபசரிக்கிறது மாதிரி அவரை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்றா. தங்க தோல் வளையும் தங்க சரட்டுல கோக்கப்பட்ட நவரத்ன குண்டலங்களையும் கை வளையல்களையும் இன்னும் பல அபூர்வமான ரத்தலங்களையும் ராமன் சுயக்ஞருக்கு கொடுத்து உபசாரம் பண்றார். இந்த ஹாரத்தையும் தங்க கொடியையும் ஒட்டியானத்தையும் உங்களுடைய மனைவிக்கு சீதை கொடுக்கணும்னு ஆசைப்படுறா, அத நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்றார். இந்த கேயூரங்களும் தோல் வளைகளும் உங்களுடைய மனைவிக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறா, விலை உயர்ந்த மேல் விருப்புக்களை உடைய இந்த கட்டுல நீங்கள் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றா. என் மாமா எனக்கு கொடுத்த சத்ருஞ்சயன் என்ற யானையையும் இதை தவிர 1000 யானைகளையும் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்றான். சுயக்ஜர் எல்லாத்தையும் வாங்கிக்கிறார், ராமலக்ஷ்மணால ஆசிர்வாதம் பண்றார். பிரம்மதேவன் தேவராஜனுக்கு கட்டளையிடுவது போல ராமன் மிகுந்த பிரியத்தோட லக்ஷ்மணா அகஸ்தியருடைய புத்திரரையும் விஸ்வாமித்திரருடைய புத்திரரையும் இங்க அழைச்சுண்டு வா, அவளுக்கு ரத்தனங்களை எல்லாம் கொடுத்து அநேகமாயிரம் பசுக்களையும் தங்கம் வெள்ளி நவரத்னம் இவைகளையெல்லாம் அவளுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கொடு அப்படின்னு சொல்றார். யஜுர்வேத தைத்திரிய சாகையை அத்தியாயனம் பண்ணின ஆச்சாரியர் ஒருவர் தினமும் எங்க அம்மாவாத்துக்கு வந்து ரொம்ப பக்தியோட அவளுக்கு ஆசிர்வாதம் பண்ணிட்டு இருக்கார். அவர் மகா வித்வான், வேத ரகசியம் எல்லாம் தெரிஞ்சவர். வாகனங்கள், பட்டு, போர்வைகள், வேலைக்காரர்கள் முதலிய பல வகையான தானங்கள் எல்லாமும் நீ அவளுக்கு வேணுங்கிறத கொடு. நம்ம வீட்டுல ரொம்ப நாளா வேலை செஞ்சுட்டு இருக்கிற பழகினவாளுக்கு நமது மந்திரி, சாரதி, சித்திரரதர் அவளுக்கெல்லாமும் நிறைய ஆடு மாடுகளையும் ரத்தனங்களையும் வஸ்திரங்களையும் தானங்களையும் கொடு. வேதத்தில் கடம் கலாபம் என்ற பாகங்களை எல்லாம் அத்தியனம் பண்ணின பல பிரம்மச்சாரிகள்லாம் என்னால ஆதரிக்கப்பட்டிருக்கா. எப்போதும் அவ வேத அத்தியாயனம் தான் பண்ணிட்டு இருப்பா. அவளுக்கு ஆகாரம் தேடுறதுக்கு நேரமே இருக்கிறது இல்ல. இயற்கையிலயும் கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லாதவாதான். ருச்சியான பதார்த்தங்கள்ல ஆனா ஆசை உள்ளவா. பெரியோர்கள்லாம் மெச்சக்கூடிய நல்ல நடத்தை உள்ளவா. ரத்தனங்களால் அலங்கரிக்கப்பட்ட 80 வாகனங்களையும் தானியங்களை சுமக்க 1000 எருதுகளையும் நிலங்களை எல்லாம் உழறதுக்கு 200 மாடுகளையும் பால், நெய், தயிர் இவைகளுக்காக ஒரு 1000 பசுக்களையும் அவளுக்கு கொடு அப்படின்னு ராமர் சொல்றார். அதை தவிர பிரம்மச்சாரிகள் ஒருத்தருக்கும் 1000 பசுக்களை கொடு, அதனால கௌசல்யை ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணன் கிட்டக்க எல்லா விதமான விஷயத்தையும் சொல்றார். ராமன் இப்படி சொன்னதும் லக்ஷ்மணன் பிராமணாளுக்கெல்லாம் அவர் சொன்னபடி எல்லாத்தையுமே கொடுத்தார். அதுக்கப்புறம் தாரதாரையா கண்ணீர் வழிய நின்றுட்டு இருக்கக்கூடிய தன்னுடைய பரிவாரங்கள்ல ஒத்தருக்கும், ஏன்னா எல்லாம் ராமன் காட்டுக்கு போறானே அப்படிங்கிற ரொம்ப வருத்தம் இருக்கோ இல்லையோ, அதனால அவ ஒத்தருக்கும் சௌக்கியமா பழைப்பதற்கு வேண்டிய தனத்தை ராமன் தானாவே கொடுக்கிறார். நாங்கள்லாம் திரும்பி வரும் வரையில என்னுடைய அரண்மனையும் லக்ஷ்மணனுடைய வீட்டையும் நீங்க காலியா வைக்காம நீங்க எல்லாரும் பாத்துக்கணும், நீங்க அங்க இருந்து கொண்டு அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றார்.
பிறகு தன்னோட பொக்கிஷ தலைவர்களை எல்லாம் கூப்பிட்டு தன்னோட ஐஸ்வர்யத்தை எல்லாம் எடுத்துன்னு வர சொல்றார். லக்ஷ்மணர் 2 பேருமா சேர்ந்து அந்த ஐஸ்வர்யத்தை எல்லாம் எல்லோருக்கும் போதுமான வரையிலும் கொடுத்தா. அந்த சமயத்துல கர்க்க ரிஷியனுடைய வம்சத்துல பிறந்த ஒரு பிராமணர் ஒருத்தர் அங்க வரார். அவருக்கு திரிஜடர் அப்படின்னு பேரு. அவர் ரொம்ப வறுமையில இருக்கக்கூடியவர். அவருக்கு சரீரம் முழுவதும் கலர் எல்லாம் மாறி போய் மஞ்ச கலரா இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு கஷ்ட ஜீவனம் அவருக்கு. அவர் எப்படி வாழ்க்கையை நடத்துறாருன்னா, வயல்கள் எல்லாம் கீழெல்லாம் செதறி கிடக்கக்கூடிய அந்த நெல் எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்து அதை அரிசியா பண்ணி அதுல இருந்து தன்னுடைய வாழ்க்கைய நடத்தக்கூடியவர் அவர். அவர் கொஞ்சம் ரொம்ப வயசானவரும் கூட. ஆனா நம்ம பாகவதத்துல பார்த்திருக்கோம், இது மாதிரி எல்லாம் ஒரு பர்டிகுலர் திசையில இருந்து வரக்கூடிய பழங்கள் எல்லாம் தான் சாப்பிடுவா, இந்த மாதிரி பொறுக்கி எடுத்து சாப்பிடுவா, தானா விளையறத மட்டும்தான் சாப்பிடுவா அப்படின்னு எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அதுல பலவிதமான ஜீவனங்களை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். பட் இருந்தாலும் தசரதருடைய ராஜாங்கத்துல இப்படி கஷ்டப்பட்டவா கூட இருந்தாளா? ஏன்னா பிரஜைகள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தா அப்படின்னு தான் சொன்னா. பட் இப்படி கஷ்டப்பட்டவா கூட இருந்தாளா அப்படிங்கறது நமக்கு கொஞ்சம் புரியல அதுல. அந்த திரிஜடருடைய மனைவி அவர்கிட்ட சொல்றா, நம்ம ஏழைத்தனத்தை நம்ம எத்தனை நாளைக்கு தான் பொறுத்துக்கிறது? உங்க கையில உள்ள கோடாலி கலப்பை எல்லாத்தையும் நல்லா தூக்கி எரிஞ்சுட்டு நான் சொல்றத நீங்க முதல்ல கேளுங்கோ. உங்களுக்கு ஏதாவது திரவியம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சேன்னா, தர்மமே அவதாரம் எடுத்திருக்கிற அந்த ராமனை போய் தரிசனம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றா. அவர் அவர் சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு தன்னோட கந்த வஸ்திரத்தை மறைச்சுண்டு ராமனுடைய அந்தப்புறத்துக்கு போற வழியில அங்க வந்து சேர்ந்தார். அப்ப அவர் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காரு இல்லையா, அங்க வந்து சேர்ந்தார். பிருகு அங்கிரஸ் போன்ற மகரிஷிகளுக்கு சமமான தேஜஸ் உள்ள அந்த பிராமணரை யாருமே தடுக்கல. அவர் ஏழைதான், வறுமையில இருக்கிறவர் தான். ஆனா அப்பேற்பட்ட தேஜஸ் இருந்ததான் அவருக்கு. அவர் ராமன் கிட்டக்க போய், ராஜபுத்திரா, இந்த உலகம் முழுவதும் உன் கீர்த்தியத்தான் பேசுறது. நான் பெரிய குடும்பஸ்தன். ஆனா அவளெல்லாம் காப்பாத்துறதுக்கு எங்கிட்டக்க வேண்டிய தனம் இல்ல. காட்டுல உதிர்ந்திருக்கிற நெல்லை பொறுக்கித்தான் நான் ஒவ்வொரு நாளும் ஜீவனம் பண்றேன். அதனால எங்கிட்ட நீ கொஞ்சம் கிருபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறார். இந்த பிராமணன் பெரிய குடும்பஸ்தன், மகா தரித்திரன். ஆனா இவருக்கு தனத்துல எத்தனை ஆசை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ராமன் நினைக்கிறார். அதனால, சுவாமி, உங்க கையில இருக்கக்கூடிய கழிய நீங்க நன்னா சுத்தி தூக்கி எறிங்கோ. அது எங்க போய் விழறதோ அது வரைக்கும் இருக்கக்கூடிய பசுக்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். ராமன் நிறைய பேருக்கு தானங்கள்லாம் கொடுத்தான். ஆனா இது வரைக்கும் இவரை பத்தி ராமன் நினைக்கல. எல்லாரும் கூப்பிட்டு வந்தெல்லாம் கூட கொடுக்க சொன்னான். நிறைய ஏழைகளுக்கு கொடுக்க சொன்னான். பெரியோர்களை போஷிக்கிறவாளுக்கு எல்லாம் கொடுக்க சொன்னான் இல்லையா? ஆனா இவரை மட்டும் என்னமோ தெரியல, ராமன் கொஞ்சம் இது வரைக்கும் கவனிக்கல போல இருக்கு. அந்த பிராமணன் என்ன பண்ற, உடனே ரொம்ப ஒரு உத்வேகத்தோட சுறுசுறுப்பா வேகமா எழுந்துண்டு இடுப்பு வஸ்திரத்தை எடுத்து நல்லா வரிஞ்சு கட்டிண்டு தன்னோட முழு பலத்தோட அந்த கழிய வேகமா சுத்தி எரியறார். அது சரையூ நதிக்கு அக்கறையில போய் பல ஆயிரம் பசுக்களுக்கு அந்தண்ட போய் விழருது. அத பார்த்த ராமன் அந்த பிராமணரை ரொம்ப பிரியத்தோட அணைச்சுண்டு அந்த மந்தைகள் எல்லாற்றையும் திரிஜடருடைய வீட்டுல ஓட்டி கொண்டு சேர்த்துடுங்கோ அப்படின்னு இடையர்களுக்கு உத்தரவு செய்யறார். அதாவது அந்த பசுக்களை எல்லாம் அவருக்கு கொடுத்துருங்கோ அப்படின்னு சொல்றார். அப்ப ராமன் சொல்றார், சுவாமி, நீங்கள் என்கிட்ட கோபிச்சுக்கப்படாது. தங்களுடைய ஒப்பற்ற பலத்தை நான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் உங்களை இப்படி கழிய சுத்தி எரியுங்கோ அப்படின்னு நான் சொன்னேன். இதை நான் வேடிக்கையாத்தான் பண்ணினேனே தவிர வேற எதுவுமே இல்லை. இதை தவிர உங்களுக்கு ஏதானு வேணும்னா கேளுங்கோ, நீங்க எதுக்காகவும் தயங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றான். பிராமணர்களுடைய உபயோகத்துக்காகத்தான் என்னுடைய ஐஸ்வர்யம் முழுவதையுமே நான் சம்பாதிச்சிருக்கேன். உங்களை போன்ற மகான்களுக்கு அது உபயோகப்பட்டா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்துறான். முன்னும் வேணும்னா கேளுங்கோ, தரேன்னு தான் சொல்றார் ராமன். திரிஜடரும் அந்த மாட்டு மந்தைகளை எல்லாம் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆனந்தத்தோட மனப்பூர்வமாக ராமனை ஆசீர்வாதம் பண்றார். இப்படி ராமன் தர்மமாக சம்பாதிக்கப்பட்ட தன்னுடைய ஐஸ்வர்யத்தை எல்லாம் தன்னுடைய நண்பர்களுக்கும் பரிவாரங்களுக்கும்
எல்லோருக்கும் ரொம்ப மரியாதையோட இந்த நான் கொடுக்குறேன் எடுத்துக்கோன்னு ரொம்ப அலட்சியம் இல்லாம எல்லாருக்கும் ரொம்ப மரியாதையோட கொடுத்தார். அங்க அந்த தானத்தை அடைந்தவர்கள்ல திருப்தி அடையாதவர்கள் யாருமே இல்ல. எல்லோருக்கும் மனசுல அப்பேற்பட்ட ஒரு பரம திருப்தி ஏற்பட்டது. அதுவே ஒரு பெரிய விஷயம்தான். வாழ்க்கையில எல்லாருக்கும் எத்தனை கொடுத்தாலும் போரும்னே தோணாது. இப்போ 10 பசுமாடு கொடுத்தா இன்னொரு 10 கொடுக்கப்படாதா, இன்னும் 2 கொடுக்கப்படாதா, அவள்கிட்ட இல்லையா என்ன அப்படின்னு தோணும். அதே போலயே புடவைய வாங்கி கொடுத்தா இவ என்ன ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்காளே, ஏன் அவளுக்கு வசதி இல்லையா, ஏன் ஒரு 3000 ரூபாய்க்கு வாங்கி தரப்படாதா அப்படின்னு சொல்லுவா ஜனங்கள். அதாவது மனசு மட்டும் போரும் அப்படின்னே சொல்லவே சொல்லாது. அப்படி இல்லாம அங்கு ராமனால் கொடுக்கப்பட்ட அந்த தானத்தால எல்லாரும் பரம திருப்தி அடைஞ்சா அப்படின்னு சொல்லி இந்த 32வது அத்தியாயத்தை முடிக்கிறா. இதை தொடர்ந்து 33வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.